வணக்கம். பிறன் இல் விழையாமையின் இரண்டாவது குறளை நாம் இன்று காணலாம். குறள்: இந்த பிறன் இல் விழையாமை எதனால் ஏற்படுகிறது என்றால் காமத்தின்பால் ஏற்படுகிறது. காமம் என்பது இயல்பான ஆசை கிடையாது. இது இயல்புக்கு மாறானது. ஒருவனுடைய மனைவியை மற்றொருவன் விரும்பி அவளோடு கூட வேண்டும் என்று எண்ணுதல் காமம். இது அதீத பாலுணர்வின் விளைவாக கொள்ளப்படுகிறது. இது பால் ஒழுக்கக்கேடாகவும் கருதப்படுகிறது. இப்போ வள்ளுவ பெருந்தகை இதனை எப்படி சொல்லுகிறார்? வரைவின் மகளிர், இழிகுலப் பெண்கள் பிற ஆண்களோடு கூடி மகிழ்வதையே தம்முடைய தொழிலாக கொண்டு இருப்பவர்கள், அப்படியெல்லாம் இருந்து அவர்களோடு காமம் துய்த்த ஒருவன் பிறருடைய மனைவியையும் அதே நோக்கில் கண்டு தாம் அவளோடு கூட வேண்டும் என்று இருந்தால் அது மிகவும் அதனை விட கீழ்த்தரமான செயல், ஒழுக்கக்கேடான செயல், மட்டரகமான செயல் எதுவுமே இல்லை என்று கூறுகிறார். இந்த குறள் எப்படி வருதுன்னா, அரண்கடை நின்றாருள் எல்லாம் பிறன்கடை நின்றாரின் பேதையர் இல், அரண்கடை நின்றாருள் எல்லாம் பிறன்கடை நின்றாரின் பேதையர் இல். அறமாகிய ஒழுக்க குணங்களை ஒருவன் கொண்டிருந்தால் இத்தகைய இழிவான எண்ணங்கள் அவன் மனதில் ஒருபோதும் தோன்றாது. பெண்களை அவன் மிகவும் கண்ணியமாக மதிப்போடு நடத்துவான். அவர்களை தாயாக கருதுவான். ஆக இந்த குறள் என்ன கூறுகிறது என்று சொன்னால், பாவத்தின் காரணமாக இந்த காமம் என்பது பாவச் செயலாகும், இழிச்செயலாகும், மிகவும் கீழ்த்தரமான செயலாக கொள்ளப்படுகிறது. இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னாக்கா, தான் விரும்பக்கூடிய அயலான் மனைவி எப்பொழுது வெளியே வருவாள் என்று அவர்களுடைய வீட்டின் வாயிலின் முன்புறமும் பின்புறமுமாக காத்து கொண்டே இருப்பார்களாம். இது எவ்வளவு மோசமான செயல் எண்ணி பாருங்கள். இன்றைய காலகட்டத்தில் இது போன்ற செய்திகள் மிக அதிகமாக வருகின்றன. வருத்தமாகத்தான் இருக்கிறது. ஆனால் இதற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய ஆண்கள் தனக்கு எந்த ஒரு பெயரையுமே சூட்டிக் கொள்வதில்லை. எல்லா பெயரையுமே பெண்களுக்கு சூட்டி விடுகிறார்கள். அதே ஆண்களை திட்ட வேண்டும் என்றாலும் பெண்களை அதே வார்த்தைகளை சொல்லி இழிவான சொல்லுகிறார்கள். அப்போது இவர்களை நாம் என்னவென்று கூறுவது? ஆக பிறன் மனை விரும்புதல், விழையாமை, விழையாதல் அப்படின்னாக்கா, விழைதல் அப்படின்னு சொன்னாலே செல்லுதல், நோக்கி செல்லுதல். ஒரு அடுத்தவனுடைய மனைவியை எந்த காரணத்தை கொண்டும் நாம் விரும்பிவிடக் கூடாது. இது ஒரு ஆண்மகனுக்கு உரிய கற்பாக கொள்ளப்படுகிறது. அந்த நாட்களில் ஏன் அந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருந்தது. மெட்டியை போட்டுக்கொண்டு ஒரு பெண் நடந்து சென்றால் அந்த மெட்டி ஒலியின் காரணமாக அவள் பிறருடைய மனைவி என்பது மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும். அப்படி இருந்தால் யாரும் அவளை உற்று நோக்கக்கூடாது. இது ஒரு ஒழுக்கமான பண்பாகும். இதெல்லாம் அவங்க கடைப்பிடித்தார்கள். ஆனால் இந்த காலத்தில் அப்படியெல்லாம் ஏதாவது இருக்குதான்னு சொன்னால் நம்ம தேடி ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம். இந்த இழிவான செயல்களை ஒருபொழுதும் நாம் மேற்கொள்ளக்கூடாது. இது பலவிதமான பாவங்களை நமக்கு சேர்ப்பதோடு இல்லாமல் அவன் கடைநிலையாக கருதப்பட்டு அவனை ஒருவரும் ஒருபோதும் மதிக்காமல் சென்று விடுவார்கள். வாழ்நாள் முழுக்க அவன் அல்லல் பட வேண்டி இருக்கும் என்கிறது இந்த குறள். நாளை காணலாம். நன்றி.